நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, CorelDrawவில் இன்றைக்கி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பயனுள்ள விஷயம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளோட ஸ்க்ரீனில் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வெக்டார் டிசைன் நம்ம CorelDrawவில் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இந்த ஒரு டிசைனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த டிசைனை நான் உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் இந்த டிசைனை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதுக்கு இந்த டிசைனை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாஸ்வேர்டு நம்ம வீடியோவில் கொஞ்சம் பாஸ்வேர்டு இதில் வரும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் படிப்படியாக வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கொடுக்குற லிங்க்கில் அந்த டவுன்லோட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இந்த ஃபைலை சொந்தமாக்கலாம். அதனால நம்ம வீடியோ வந்து கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டுகளை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. முழுக்க உங்களுக்கு இந்த ஃபைலை நான் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். இது ஒரு விலை கொடுக்குறேன். நீங்கள் இதை பணமாக்கிக்கோங்க. பணமாக்கிட்டு உபயோகப்படுத்திக்கலாம், அல்லது இந்த டிசைன்களை மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில இந்த மாதிரியான ஸ்டிக்கர் ஒரு கிளாஸ்லாம் வந்து இந்த மாதிரியான பிரிண்ட் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த டிசைன் பற்றி இது எப்படி பண்ணணும் அப்படின்றத இதனுடைய வெக்டார்களையெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ஃபைலில் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நண்பர்களே, இங்கே இருக்கிறது தான் நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலு. இந்த டாப் பேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிறது பாருங்கள், எல்லாமே இதை குரூப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தான் இந்த ஃபைலை இதை உங்களுக்கு அவுட்லைனில் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸாக இதனுடைய அவுட்லைனோட வேல்யூ ஹேர்லைனில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதனுடைய அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான வண்ணங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான ஒரு டிசைனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நிச்சயம் வந்து நம்ம டிசைனை எங்கேயோ பார்த்து பண்ண போகிறதில்ல. நம்மளுடைய சிந்தனையில் சில விஷயங்களை வச்சு தான் இந்த மாதிரியான டிசைன்களை கொண்டு வர முடியும். அதனால இது மாதிரியான டிசைன்களை உருவாக்குறதுக்கு நமக்கு நிச்சயம் அதிகப்படியான நேரம் தேவைப்படும். 2 மணி நேரத்துக்கு மேலே கூட தேவைப்படலாம். ஏன்னா நம்ம இது இப்படித்தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம முதல்ல முடிவு பண்ணிட்டு பண்ண போகிறதில்ல. கிரியேட்டிவ்ங்கிறது நம்ம ஒரு டிசைனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த டிசைனை பண்ணுறப்போ நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மூளையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணிகிட்டே இருக்கும். இதை பாருங்கள், உங்களுக்கு நான் பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃபைல் நிச்சயம் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். இதான் எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்துடலாம். இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான வேலைப்பாடுகள் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறோம். இது பல டிசைன்கள் உள்ள அடக்கியிருக்கு. அதனால் இது பல டிசைன்களோட ஒரு தொகுப்பாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு அமைப்பு தெரியுது. இங்கே இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுகிறேன். இது எப்படி பண்ணோம் அப்படின்ற எல்லா இதுவுமே வந்து இந்த ஃபைல் கொடுக்குறப்போ இந்த ஃபைல்லேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு 3 கலரில் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே இது அப்புறம் பாருங்கள், இந்த ஒரு டிசைன், இந்த டிசைன் எல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்களை மாடிஃபை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் இந்த மாதிரி டூல்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் இந்த இதில். அப்புறம் இந்த மாதிரியான இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வட்டம், இந்த மாதிரியான இதுகளுக்கு நம்ம இந்த லைனை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலை பயன்படுத்தி ஒரு 2 ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்கு உண்டான சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரியான டிசைன்களையும் கொண்டு வந்திருக்கோம். அது இங்கே தனியாக உங்களுக்கு காமிக்கப்படுது. அப்புறம் இந்த டிசைன் தனி, இப்படி பல டிசைன்களோட தொகுத்து உங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கோம் இதில். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம எல்லாமே இங்கே ரொம்ப முக்கியமான இதுதான் கவனிக்கப்படுத்த டிசைன்களில். பாருங்கள், இது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரியான ஒரு பிரிண்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒரு பிரிண்ட்டு வந்து பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிரிண்ட்டில் வந்து இங்கே ப்ரஷ் டூலை வச்சு நம்ம ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு, இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ப்ரஷ் டூலை வச்சு நம்ம ஆர்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் மீடியாவில் இந்த ப்ரஷ் டூலை வச்சு இந்த கேலிகிராஃபி அப்படின்ற ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். அதை வந்து இங்கே நம்ம டிசைனுக்கு பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் இதுவும் வந்து எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குதுங்க பாருங்கள். இதை வந்து அன்குரூப் பண்ணிங்கனாலும், இந்த இதை அன்குரூப் பண்ணிட்டோம்னாலும்
தனித்தனியாக வந்துடும். அப்புறம் இது பாருங்கள், இது எல்லாமே நல்லா நேர்த்தியாக இருக்கும், எல்லாமே நேர்த்தி தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு வடிவங்களை நம்ம உருவாக்குறதுக்கு நிச்சயம் நமக்கு அதுக்குண்டான டைம் வந்து அதிகமாகும். அந்த நேரத்தை நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபைல் வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு டிசைனிங் கிரியேட்டிவ் டிசைன் ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட்டிவாக கிடைக்குது அப்படின்னா அது நமக்கு விலை மதிப்புள்ளது தான். அந்த டிசைனை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதை எடுக்கலாம். இது பாருங்கள், இது தனியாக வந்து இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குதுன்ட்டு. இது வந்து ஒரு மலர், ஒரு பூ வந்து மொட்டிலேருந்து விரிகிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. இங்கே ஒரு 3D மாதிரியான ஒரு எஃபெக்ட், அதனுடைய இந்த க்ரீன் கலருக்கு பாருங்கள் என்னுடைய கர்சரில். இந்த க்ரீன் வந்து அந்த மொட்டினுடைய வெளிப்புற ஒரு போர்வை, அந்த போர்வையையும் வந்து நம்ம இங்கே காமிச்சிருக்கோம், டிசைன்லேயே வந்து காமிச்சிருக்கோம், 2Dலேயே வந்து காமிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு படிநிலைகளாக வந்து நம்ம இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். இங்கே நீங்கள் கவனிக்கலாம். இது அடுத்தது, அதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு படிநிலையாக வந்து கொண்டு வரப்போ இப்போ இந்த டிசைன் கொண்டு வரப்போ இங்கே வந்து பாருங்கள் இதனுடைய க்ரீன் கலரோட அந்த அமைப்பு தான் என்ன பண்ணுது, உள்ளிருந்து அந்த ஒரு ஃப்ளவருக்குள்ளேருந்து திடீர்னப்போ அதனுடைய வெளியில் இருக்கக்கூடிய அதனுடைய பகுதிகள் வந்து தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கலரில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இன்ட்ராக்டிவ் டூலை வச்சு தான் நம்ம பார்க்கலாம். ஷேடோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஏன்னா நம்ம இங்கே 60 ஃபைல் வந்து 60 பிளண்டிங் ஆப்ஜெக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த மாதிரியான கோடுகள் கோடுகள் இன்னும் நெருக்கமாகறப்போ அது மொத்தமாக உங்களுக்கு தெரியாது. பிரிண்டில் இது தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது 38,397% ஜூமில் இது காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டுக்கு நமக்கு 100%ல் 200% வச்சாலும் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. அதனுடைய அவுட்புட் மட்டும் தான் நமக்கு தெரியும். அதே போல் தான் ஏன்னா இது எல்லாமே ஒரே வண்ணங்கள். ஒரு வண்ணங்களை கொடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும். அது நம்மளுடைய கான்செப்டில். அதே போல் தான் இங்கே இதனுடைய எல்லாமே சில டூல்கள்லாம் இங்கே பயன்படுத்துகிறது. இங்கே தெரியும் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜரில் வந்து கீழே இங்கே பாருங்கள் நான் என்னென்ன டூல் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த சர்க்கிள் இந்த சின்ன சின்ன புள்ளிகளை வந்து செலக்ட் பண்ணோம்னா குரூப் பண்ணியிருக்கேன். இது பண்ணிங்கன்னா இங்கே காவ் எல்லாமே காவ் ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு என்ன டூல் பயன்படுத்தணுங்கிறது இங்கே வந்துடும் லிஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு இந்த நிறங்கள் ஒரு பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா பிரிண்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம இதை வச்சுருக்கோம். இது நம்மளோட ஸ்டேஷனரியிலேருந்து உருவாகுது. வேறு எங்கேயும் இருந்து நம்ம இதை காப்பி பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்டார் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டாரில் வந்து ஒரு எதை எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து ஒரு வடிவத்தை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரதை நம்ம முயற்சி பண்ணலாம். பார்க்கலாம். இதில் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து நம்ம டிசைன்களாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கூட இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ஃபைலை கொடுக்குறேன், இந்த ஃபைலை கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதில் நான் கலர்ஸை ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இங்கே இருக்க ஃபைலே உங்களுக்கு நான் தரேன். இந்த ஃபைலை நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபைலே உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். இது நீங்கள் எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். இதனோட டைப்பு வந்து பாருங்கள். அப்புறம் இந்த
கலர்கள் தான் இதில் ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. இந்த மாதிரியான இது வந்து நல்லா கரெக்டான பிரிண்ட்டில் கொடுத்தோம்னா இதெல்லாம் அதனுடைய லைட் வெளிச்சத்தில் பின்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி பின்னாடி ஒரு லைட் கொடுத்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக இதனுடைய இதழுக்கு வந்து நல்லா வெளிச்சம் தெரியும். இந்த இதனுடைய வெளிச்சங்கள் இந்த சைடில் கொடுத்துருக்க இந்த வண்ணங்கள் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல எடுத்து காமிக்கும். அந்தளவுக்கு இந்த ஒரு டிசைனில் சில வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு மற்ற ஒரு அவுட்லைனை கொடுக்காம ஒரு டிசைனாகவே நம்ம இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இது க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் அதுக்குண்டான டைம் அதிகமாகும். அதுக்குனால இதை நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஃபைலாக கொடுத்துட்டேன்னா அது உங்களுக்கு உபயோகமாகும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட இது மாதிரியான ஒரு டிசைன்களை உருவாக்குறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணலாம் நண்பர்களே. நம்ம இதுக்கு இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு உண்டான பாஸ்வேர்டுகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து பாஸ்வேர்டு அங்கங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கலெக்ட் பண்ணி கவனமாக வந்து என்ட்ரு பண்ணி இந்த ஃபைல் எடுத்துக்கலாம். வீடியோவை வந்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள இன்னும் நிறையா ஃபைல்களை நம்மளால் டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது மாதிரியான இன்னும் நிறைய கொடுக்கலாம், டிசைன் வந்து நிறைய கொடுக்கலாம். நம்ம சேனலுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் வருது அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொரு டிசைனாக வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த டிசைன்கள்லாம் ரொம்ப நம்ம காசாக மாற்ற முடியும். ஒரு காசாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா நிச்சயம் அதை யாருமே தவற விட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, நம்மளுடைய சேனல் தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் அப்படின்ட்டு இந்த சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும்.